மெஷரிங் பேஸ்லைன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக். மெஷரிங் பேஸ்லைன் பர்ஃபார்மன்ஸ்னா என்னன்னா, நம்ம டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு தயாராயிட்டோம். ஏன் டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு தயாராயிட்டோம்னா, நவ் we have made our measurement system accurate. We also made our measurement system precise. ஆனா ப்ரிசைஸ்னா அதுக்கு நம்ம 100% ப்ரிசைஸா இருக்க முடியாது. அதுல எவ்வளவு இருக்கும், 10% ப்ரிசிஷன் எரர் இருக்கும். பட் தட் இஸ் ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? மை பவர் பாயிண்ட் ஸ்லைட். எஸ் சார். எஸ் சார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், we are going to collect the data. இந்த டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம். ஆக்டிவிட்டி பண்ணும்போது திருப்பியும் you all must come on video and then அந்த ஜெம்ஸ் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதை வச்சு நம்ம பண்ணுவோம். இந்த ஜெம்ஸ் பாக்கெட்டோட பேஸ்லைன் பர்ஃபார்மன்ஸ் என்ன? கேட்பரி இந்தியான்ற கம்பெனி தான் வந்து அதை மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஐ திங்க் கேட்பரிஸ் இஸ் த நேம். அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்றது வந்து ஐ திங்க் மாண்டலிஸ் அப்படின்னு. ஸோ தே ஆர் மேனுஃபேக்சரிங். அவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோட சிக்மா லெவல் என்ன, கேப்பபிலிட்டி என்ன, டிபிஎம்ஓ என்ன அப்படின்றத நம்ம வந்து இங்க இருந்தே நம்ம மெஷர் பண்ண போறோம். தட்ஸ் வை ஐ வாண்டட் யூ டு பை தி 5 rupees ஜெம்ஸ் பாக்கெட். பேஸ்லைன் பர்ஃபார்மன்ஸை நம்ம டிபிஎம்ஓ மூலியமாவும் மெஷர் பண்ணலாம், சிக்மா லெவல் மூலியமாவும் மெஷர் பண்ணலாம், ஈல்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஈல்டு மூலியமாவும் மெஷர் பண்ணலாம். ரைட்? அண்ட் ஒன் மோர் டேர்ம்ஸ் இருக்கு, இன்னும் சில டேர்ம்ஸ்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் யூ கேன் லேர்ன் இட் லேட்டர் ஆன். சிபிசிபிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு. பட் இது எல்லாமே ஒண்ணுதான். தேர் இஸ் நோ யூ நோ நீட் டு கெட் கன்ஃபியூஸ்ட். இது எல்லாமே ஒண்ணுதான். பாருங்க, மெஷர்ஸ் ஆஃப் ப்ராசஸ் கேபிலிட்டி, ஈல்டு அப்படின்னு ஒன்று இருக்கு, டிபிஎம்ஓன்னு இருக்கு. உங்க எல்லாருக்கும் டிபிஎம்ஓ ஆல்ரெடி தெரியும். டிபிஎம்ஓனா டிஃபெக்ட்ஸ் பர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி. பியூட்டிஃபுல். இதுதான் நம்ம வந்து கால்குலேட்டே பண்ண போறோம் இந்த ஜெம்ஸ் யூஸ் பண்ணி. அதுக்கு முன்னாடி லைட்டா இந்த ட்ரெடிஷனல் ஈல்டு, ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டுனா என்னன்னு பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி ப்ராசஸ் கேப்பபிலிட்டியை மெஷர் பண்றதுக்கு பல வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டு, ட்ரெடிஷனல் ஈல்டு, ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டு, ரோல்டு த்ரூபுட் ஈல்டு அப்படின்னு 3 இருக்கு. அப்புறம் வந்து டிபிஎம்ஓன்னு ஒன்று இருக்கு, டிஃபெக்ட்ஸ் பர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி. சிபிசிபிகேன்னு இன்னொன்று இருக்கு. இந்த சிபிசிபிகேக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டிசஸ். நிறைய நோட்ஸ் நீங்க எழுதிக்கணும். Because lot of things terms I am introducing. But traditional yield na enna? இப்போ என்னோட ப்ராசஸ்ல என் கம்பெனில I am manufacturing, let us say, an electric and induction motor. என்ன மேனுஃபேக்சர் பண்றேன்? an electric induction motor. நான் 100 induction motor நான் என்ன பண்றேன்? I am assembling. 100 motor நான் என்ன பண்றேன்? assemble பண்றேன். assemble முடிச்ச உடனே டெஸ்டிங் பண்ணும் பொழுது அசம்பிள் முடிச்ச உடனே டெஸ்டிங் பண்ணும் பொழுது 10 இண்டக்ஷன் மோட்டார் வந்து டெஸ்டிங் பாஸ் ஆக மாட்டேங்குது. அதுல இருந்து தேவையான ஆர்பிஎம் கிடைக்கல. அப்ப நான் என்ன பண்ணிடுவேன், அந்த 10 மோட்டாரை வந்து ரிஜெக்ட் ஆயிடும். ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா டிஃபெக்டிவ் மோட்டார்னு பேரு. அதுக்கு பேர் என்ன? ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேரு டிஃபெக்டிவ் மோட்டார். டிஃபெக்டிவ் மோட்டாரை கஸ்டமர் வாங்குவாங்களான்னு கேட்டா வாங்க மாட்டாங்க. டிஃபெக்டிவ். இப்போ நீங்க ஒரு கடைக்கு போய் ஒரு ஷர்ட் எடுக்க போறீங்க, ஷர்ட்ல வந்து ஒரு இடத்துல லைட்டா கிழிஞ்சிருக்கு, நம்ம அந்த ஷர்ட்டை வாங்குவோமா? சோ தட் இஸ் டிஃபெக்டிவ். அவ்வளவுதான், கம்பெனிக்கு லாஸ். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சட்டையை ஒரு தையல் மிஷின்ல தச்சு கொடுத்தாங்கன்னா வாங்குவோமா? வாங்க மாட்டோம். ஸோ டிஃபெக்டிவ் பீஸ்னா என்னன்னா அதை ரீஒர்க் பண்ண முடியாது. அது அவ்வளவுதான், ஸ்கிராப். அப்ப எத்தனை மோட்டர் ஸ்கிராப் ஆயிடுச்சு? 10. அதுக்கு பேரு டிஃபெக்டிவ். சில மோட்டார் என்ன ஆகும்னா அதுல சில டிஃபெக்ட் இருக்கும். சரி, இப்போ வந்து 10 மோட்டார் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்ப மீதி எவ்வளவு மோட்டார் வந்து மார்க்கெட்டுக்கு போகுதுன்னா 90 இண்டக்ஷன் மோட்டார் வந்து மார்க்கெட்டுக்கு போகுது. ஐ மீன் யூ கேன் சென்ட் இட் டு கஸ்டமர். இப்போ இந்த 90 மோட்டார் வந்து உங்களுக்கு வந்து ரெவென்யூவை ஜெனரேட் பண்ணும். ஆனா இந்த 10 மோட்டார் என்ன பண்ணாது? ரெவென்யூவை ஜெனரேட் பண்ணாது. அது இல்லாம உங்களுக்கு லாஸை ஏற்படுத்தும். இப்போ ஈல்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவுட்புட் டிவைடட் பை இன்புட். அவுட்புட் எவ்வளவு வந்துச்சு? 90. இன்புட் எவ்வளவு கொடுத்தோம் நம்ம? 100. ஈல்டு, உங்க ஈல்டு எவ்வளவு? 90%. இதுக்கு பேரு ட்ரெடிஷனல் ஈல்டு. இதுக்கு பேர் என்ன? ட்ரெடிஷனல் ஈல்டு.
இப்ப நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. நம்ம ஒரு எக்ஸாம் வைக்க போறோம் நாளைக்கா நாளானிக்கா தெரியல, மேடம் சொல்லுவாங்க. நம்ம ஒரு எல்லோ பெல்ட் எக்ஸாம் வைக்க போறோம். அந்த 50 எக்ஸாம்ல 50 பேர்ல 40 பேர் வந்து 45 பேர் வந்து பாஸ் பண்ணிடுறாங்க எக்ஸாம்ல. அப்ப நம்ம எல்லோ பெல்ட் ட்ரைனிங்கோட ஈல்டு எவ்வளவு வரும்? 45 அவுட் ஆஃப் 50 எவ்வளவு? 90%. நம்ம ஈல்டு 90%. அப்ப 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல வந்து குவாலிஃபை ஆகல. அப்ப அந்த 10க்கு என்ன பேரு? அந்த 10க்கு என்ன பேரு? Defective. வெரி குட். இப்போ அடுத்த கேஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டு. One second. கவனிங்க, 100 யூனிட்ஸ் நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோம். திரும்பவும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன ஆகுது? யாராவது ஒருத்தர் இதை படிங்க, இந்த பாக்ஸ படிங்க. 30 units are reworked and feedback. என்ன அர்த்தம்? 30 யூனிட்ஸ் ரீவொர்க் அண்ட் ஃபீட்பேக்னா என்ன அர்த்தம்னா, இண்டக்ஷன் மோட்டர் அசெம்பிள் பண்ணியாச்சு, டெஸ்டிங்ல சில பிரச்சனைகள் தெரிய வருது, ஆனா அந்த பிரச்சனைகளை என்ன பண்றாங்க? சரி பண்றாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? ரீவொர்க். பிரச்சனையை சரி பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் அது அந்த ப்ராசஸ்ல உள்ள போய் வெளியில வர முயற்சி பண்ணுது. ஆனா வெளியில வர முயற்சி திரும்பவும் சரி பண்ண ரீவொர்க் பண்ணதுக்கு அப்புறமும் 10 யூனிட் என்ன ஆயிடுச்சு? ரிஜெக்ட் ஆகுது. ஒன்னும் பண்ண முடியல. 10 யூனிட் வந்து எதுவும் பண்ண முடியல, அது வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு அவுட்புட் எவ்வளவு வரும்? சொல்லுங்க, அவுட்புட் எவ்வளவு வரும்? 90 அதேதான் வரும். அதே 90 வந்துரும். ஏன்னா 10 தானே ரிஜெக்ட் ஆயிருக்கு. ரீவொர்க் ஆனாலும் உள்ள போயிருச்சு. அது என்ன ஆயிடுச்சு? 10 தான் ரிஜெக்ட் ஆச்சு. அப்ப என்னோட அவுட்புட் எவ்வளவு? 90. இப்போ ட்ரெடிஷனல் ஈல்டு கால்குலேட் பண்ணா ஃபார்முலா என்ன? அவுட்புட் டிவைடட் பை இன்புட் 90%. அதுக்கு பேர் என்ன? ட்ரெடிஷனல் ஈல்டு. இப்போ நம்ம புதுசா ஒரு ஈல்டு கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டுன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டு. அப்படின்னா என்னன்னா, ரீவொர்க் பண்ணாங்க பாத்தீங்களா? ஏன் ரீவொர்க் பண்ணாங்க? ஃபெயிலியர் ஆனதுனால தானே ரீவொர்க் பண்ணாங்க. Yes sir. இப்ப சம்திங் லைக் இப்போ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க ரீ எக்ஸாம் எழுதுவீங்களா, எழுத மாட்டீங்களா? எழுதுங்க சார். எஸ் சார். அப்ப அதுவும் ஒரு ஃபெயிலியர் தான். ரீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நம்ம எப்பவுமே எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் ஆகணும். அதனாலதான் இந்த ஈல்டுக்கு பேரு ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் ஆகுறது எத்தனை பேர்னு தெரியணும்னா, டிஃபெக்டிவ மட்டும் கழிக்க கூடாது, ரீவொர்க்கையும் கழிக்கணும். கரெக்டா இல்லையா நான் சொல்றது? இப்போ 100 பேர் எக்ஸாம் எழுதினாங்க, 10 பேர் ஃபெயிலு, அந்த 90 பேர் பாஸ். அந்த 90 பேர்ல 30 பேர் எப்படி பாஸ் பண்ணிருக்கான்? ரீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கான். அப்ப உண்மையிலே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆனவன் எத்தனை பேரு? 60. அந்த 60க்கு பேரு தான் ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டு. நம்ம 90% நினைச்சது 90% கிடையாது. நம்ம 90% நினைச்சிட்டு இருந்த விஷயம் இஸ் உண்மையிலே என்னது? 60% தான். இப்ப எது பெஸ்ட் மெட்ரிக்? ட்ரெடிஷனல் ஈல்டு பெஸ்டா, ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டு பெஸ்டா? ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டு. ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டு தான் உண்மையிலேயே என்ன நடக்குது நம்ம இடத்துலன்னு காட்டி கொடுக்குது. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? ட்ரெடிஷனல் ஈல்ட பார்த்து சொல்லிடுவோம். இப்ப கம்பெனில போனீங்கன்னா, என்ன சார் ப்ரொடக்டிவிட்டி எவ்வளவு, குவாலிட்டி எவ்வளவுன்னா 20% வாங்க. காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி எவ்வளோ? 10% தான் சொல்லுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி எவ்வளவு வருது? 60%. அப்ப காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி எவ்வளவு இருக்கீங்க? 40%. அப்படிதான்பா. அப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும்னு நான் சொன்னது. அப்படிதான் சொன்னேன். அதை வச்சுதான் நான் சொன்னேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to do the GEMS experiment. எல்லாரும் GEMS பாக்கெட் வச்சிருக்கீங்க இல்லையா? சோ DPMO இதை எப்படி நம்ம ஈல்டு கால்குலேட் பண்ணுமோ
அதே மாதிரி டிபிஎம்ஓ கால்குலேட் பண்ண போறோம். ஸோ டிபிஎம்ஓ கால்குலேட் பண்றதுக்கு எத்தனை பேர் ஜெம்ஸ் வச்சிருக்கீங்க வீடியோல காட்டுங்க. இஃப் யூ ஹேவ் அ ஜெம்ஸ் எவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க வீடியோல காட்டுங்கனால கை தூக்க கூடாது. வீடியோல காட்டுங்கன்னா வீடியோல காட்டுங்க. எப்பவுமே நம்ம இன்எஃபெக்டிவா இருக்கக்கூடாது. ரைட்? என்ன சொல்றோமோ அதை நீங்க மீட் பண்ணணும். ஜெம்ஸ் அப்படி காட்டுங்க வீடியோல. என்கிட்ட இல்ல ஜெம்ஸ், நான் என் கர்ச்சீஃப் காட்டுறேன் மாதிரி ஷோ. எஸ், ஒரே ஒருத்தர் தான் காட்டுறாரு. அப்ப ஒரே ஒருத்தர் தான் இருக்கா. நவ் அக்ஷயா, நவ் பவித்ரா, 3. ரித்திகா ஹேண்ட் ரைஸ்லயே இருக்கிறீங்க. நவ் விஜயா, நந்தனா. ரைட், எனக்கு இவ்வளவு பேர் இருந்தாலே போதும். பட் எல்லாம் அப்படியே இருங்க, வீடியோ ஆஃப் பண்ணாதீங்க. எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க, ஒரு டீம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா டீம்ல இருக்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணா சூப்பரா இருக்கும். ஆனா எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாத நேரத்துல ஒரு 3-4 பேர் கான்ட்ரிபியூட் பண்ணா கூட என்ன பண்ணிடலாம், டீம் வின் பண்ணிடும். ஆனா ஒருத்தருமே கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீம் கட்டாயமா என்ன பண்ணாது, ஜெயிக்காது. ரைட்? நீங்க முதல் நாள் பண்ணது இந்த ரிவர்ஸ்ல பண்ணீங்க. எல்லாரும் கம்ப்ளீட்டா இன்டராக்ஷனை ஸ்டாப் பண்ணீங்க. தட் இஸ் வை நம்ம எக்கச்சக்க டைம் இல்லைன்னா இந்நேரம் என்ன பண்ணிருப்போம்னா அனலைஸே முடிச்சிருப்போம் நேரம். ஏன்னா இப்ப இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு. மை ஜாப் ஹஸ் பிகம் வெரி சேலஞ்சிங். 11:40 2 ஹவர்ஸ்ல அனலைஸ்க்கு போய் இம்ப்ரூவ்க்கு போய் கண்ட்ரோலுக்கு போகணும். அஃப்கோர்ஸ் இம்ப்ரூவ் அண்ட் கண்ட்ரோல் ரவி சார் வந்துருவாரு. ஸோ ஐ டூ இட். ஸோ இந்த ஜெம்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும் யூ ப்ளீஸ் பி ஆன் வீடியோ. நான் என்ன பண்றேன், ஐ வில் கெட் ஒன் எக்ஸல் ஷீட். ஐ வில் டீச் யூ ஹவு டு கால்குலேட். சிம்பிள் கால்குலேஷன் தான். நான் கால்குலேஷன் சொன்னா கூட ஒன் செகண்ட். Just a second, getting the file. அது பேர் என்ன, sigma level calculator. Okay, GEMS experiment, I got it. Open it. So slow it laptop. Okay, GEMS experiment. You all see my screen? தெரியுதா உங்களுக்கு என் ஸ்கிரீன் எக்ஸல் ஃபைல்? Yes sir. ரைட். யாரெல்லாம் ஜெம்ஸ் வச்சிருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க முதல்ல. Akshaya sir. ஓகே, ஒன் செகண்ட். அக்ஷயா, அப்புறம் Pavitra sir. Pavitra has got. Then Deepadarshini sir. Darshini. Then வேற யார் இருக்கேன்? Nandana sir. Vijaya sir. Nandana, Vidya. Then Vijaya sir. Vijaya. விஜயா. விஜயா 6. அப்புறம் 7. Naga Soundarya sir. நாக சௌந்தர்யா. அப்புறம் 8. Sir, Gopi Krishnan. கோபி கிருஷ்ணன். வெரி குட், கோபி கிருஷ்ணன். தென் 2 more. இன்னும் 2 பேர் இருக்கா? இல்லைனாலும் பரவாயில்ல. பாய்ஸ்லாம் ஆக்டிவா இல்லைன்னு தெரிய வருது. ஒரு சின்ன சாம்பிள்லே தெரிய வருது. காலேஜில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணா கேர்ள்ஸை தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும். ரைட். ஸோ ஜெம்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ஆன்லேயே இருங்க, வீடியோலேயே இருங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நான் சொன்னதுக்கு அப்புறம் ஜெம்ஸை ஓபன் பண்ணா போதும். இப்போ ஒரு ஜெம்ஸ் பாக்கெட்ல சிடிக்யூ டிஃபைன் பண்ண போறோம். சிடிக்யூனா என்னன்னு படிச்சீங்க நேத்து? Control to கண்ட்ரோல் டு குவாலிட்டி இல்ல, கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி.
கஸ்டமர் உங்க ப்ராடக்ட்ல என்னென்ன ஃபீச்சர்லாம் செக் பண்றாரோ அந்த ஒரு ஃபீச்சருக்கு பேரும் கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி. ஒரு மொபைல் போன் வாங்குனீங்கன்னா என்ன ஃபீச்சர்லாம் செக் பண்ணுவீங்க? மொபைல் போன்ல கேமரா மெகா பிக்சல் எவ்வளவு இருக்குன்னு பாப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? Yes, sir. அதுதான் நமக்கு முக்கியம். அப்பதான் செல்ஃபி எடுத்து போட முடியும், நிறைய வேலை பண்ண முடியும். சோ அப்ப கேமரா மெகா பிக்சல் எவ்வளோ, ஸ்கிரீன் சைஸ் எவ்வளோ, ரேம் எவ்வளோ, ப்ராசஸர் ஸ்பீட் எவ்வளோ, இப்படிலாம் பார்ப்பீங்க. ஒரு ஃபீச்சருக்குமே பேர் என்ன? கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி. நேத்து ரவி சார் சொல்லி கொடுத்திருப்பாரு, CTQ ட்ரீ அப்படின்னு ஒரு டூல் சொல்லி கொடுத்திருப்பாரு. சொல்லி கொடுத்தாரா இல்லையா? சொல்லி கொடுத்தாரா இல்லையா? சொல்லி கொடுத்தாரு. ஃபீட்பேக்லாம் நல்லா தான் போட்டிருக்கீங்க, நல்லா சொல்லி நல்லா இருந்துச்சு. பட் நீங்க சொல்லணும்ல திருப்பி. CTQ ட்ரீ இருந்தா மட்டும், CTQ ட்ரீ போட்டா மட்டும்தான் கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நம்பர்ல கொண்டு வர முடியும். கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கிறாரு? கேமரால போட்டோ எடுத்தா போட்டோ சூப்பரா இருக்கணும். கேமராவில போட்டோ எடுத்து நான் ஜூம் பண்றேன், 10 மடங்கு ஜூம் பண்றேன், அப்ப கூட என்ன ஆகக்கூடாது, என்னோட பிக்சல் பிரேக் ஆகக்கூடாது. கரெக்டா? எஸ் ஆர் நோ? எவ்வளவு வாட்டி நான் ஜூம் பண்ணாலும் இமேஜ் என்ன ஆகக்கூடாது, பிரேக் ஆகக்கூடாது. இதெல்லாம் யாரோட லாங்குவேஜ்? கஸ்டமரோட லாங்குவேஜ். அப்ப அதுக்கு பேர் என்ன? வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர். கஸ்டமர் இந்த மாதிரி சொன்னா உடனே அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு போனை ரெக்கமெண்ட் பண்ணி போனை கண்டுபிடிச்சிட முடியுமா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? சப்போஸ் இஃப் யூ ஆர் an executive in a mobile showroom, ஒரு கஸ்டமர் வந்து கேட்கிறாருப்பா 10 மடங்கு ஜூம் பண்ணா கூட என்ன ஆகக்கூடாது, பிக்சர் பிரேக் ஆகக்கூடாதுன்றாரு. அவருக்கு எப்படி நீங்க மொபைல் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? யாராவது சொல்லுங்க பாப்போம். சார் 64 மெகா பிக்சல் அந்த மாதிரி. இப்ப என்ன அருண்குமார் என்ன பண்ணிட்டாரு, ஒரு நம்பர் எடுத்துட்டு வந்துட்டாரு. 64 மெகா பிக்சல் கொடுக்குறாரு அவருக்கு. சார் 64 மெகா பிக்சல் கேமரால போட்டோ எடுங்க, 10 வாட்டி ஜூம் பண்ணலாம். அப்போ உடனே அந்த கஸ்டமர் கேட்கிறாரு, இல்லப்பா 20 வாட்டி 20 மடங்கு ஜூம் பண்ணா கூட பிரேக் ஆகக்கூடாதுன்றாரு. உடனே என்ன பண்ணுவீங்க அருண்குமார்? நீங்க அடுத்து 64க்கும் மேல போவீங்க, 128. அவ்வளவுதான், 128. அப்ப அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். there is no end. கடைசியில வந்து அங்க ஆளே இல்லைன்னா கூட கேமரா என்ன பண்ணும், போட்டோ எடுத்து காட்டும் ஆள் இருக்கிறாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு போயிடும் கேமரா. ரைட்? சோ எல்லா கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட்டை ஒரு நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு பேரு தான் CTQ. கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட் இஸ் லெஸ் ஸ்பெசிபிக், immeasurable. CTQ is more specific, measurable, actionable. அப்ப ஆக்ஷன் எடுக்கணும்னா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ப்ராப்ளத்தை நியூமெரிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். சார் நியூமெரிக்கல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது சார், நான் ஏதோ சால்வ் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு அட்டாக் த ப்ராப்ளம். உங்களால அட்டாக் பண்ண முடியாது. எப்பவுமே நியூமெரிக்கல் வடிவத்துக்கு கொண்டு வரணும். ஸோ மெகா பிக்சல் லெவல் ஆஃப் த கேமரா இஸ் த CTQ. எனக்கு ஒரு மொபைல் நீங்க வாங்கணும்னா என் ரெக்குவயர்மெண்ட்டை நான் நம்பர்ல சொன்னா மட்டும் தான் நீங்க வாங்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஐயோ ஒரு காசை செலவு பண்ண திட்டு வரோம் அப்படின்ட்டு வாங்கவே முடியாது உங்களுக்கு. ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் CTQ ட்ரீ, ஆல் ஆஃப் யூ? Yes, sir. இப்போ நம்ம ஜெம்ஸ் சாக்லேட்ல சில CTQ ஐடென்டிஃபை பண்ண போறோம். நான் ஒண்ணுக்கு மட்டும் போட்டோ இல்லைன்னா என்ன பண்ண போறோம்? CTQ ஐடென்டிஃபை பண்ண போறோம். நீங்க எல்லாரும் ஒரு குவாலிட்டி இன்ஜினியர் மாதிரி ஒர்க் பண்ண போறீங்க. யாரெல்லாம் பேர் கொடுத்தீங்களா அவங்களா? குவாலிட்டி இன்ஜினியர்னா என்ன? குவாலிட்டி இன்ஜினியரோட வேலை என்ன? CTQ எல்லாம் செக் பண்ணுவாங்க. இந்த CTQ எல்லாம் சரியா இருக்கா? சரியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ப்ராடக்ட்டை பாஸ் பண்ணுவாங்க. சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்ட்? all of you with me? Yes, sir. Yes, sir. Operational definition again. இப்போ ஜெம்ஸ்ல இருக்கிற CTQ எல்லாம் சொல்லுங்க பாப்போம். என்னவா இருக்கும் CTQ? நீங்க ஒரு கஸ்டமரா இருந்தா ஜெம்ஸ்ல என்னெல்லாம் உங்களுக்கு வந்து முக்கியம், என்னெல்லாம் செக் பண்ணணும் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல? யுவர் குவாலிட்டி இன்ஜினியர், என்ன செக் பண்ணுவீங்க? சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன செக் பண்ணுவீங்க ஜெம்ஸ்ல? பாக்கெட்ல போட்டு சீல் போடுறதுக்கு முன்னாடி எதையாவது செக் பண்ணணும் இல்லையா? என்ன செக் பண்ணுவாங்க? சார் எல்லாம் பிரேக் ஆகாம இருக்கான்னு. வெரி குட், பியூட்டிஃபுல். ஜெம்ஸ் சாக்லேட் எதுவுமே உடைஞ்சிருக்க கூடாது. அதுக்கு பேர் என்னது? கிராக். கிராக்னு பேர் வச்சுக்கலாம். இங்க இருக்கா கிராக்னு? இங்க கவனிங்க. கிராக்னு ஒரு டிஃபெக்ட் நடக்குமா நடக்காதா? சோ ஸ்கிரீன்ல கிராக் நான் இது பண்ணிட்டேன். வேற என்ன பிரச்சனை வரும் ஜெம்ஸ்ல? கலர் ஃபேட் ஆகும். ஆமா,
கலர் கலரா இருந்தா கஸ்டமருக்கு ரொம்ப நல்லதுதான். கிட்ஸ் வில் லைக் இட். கலர் கலரா இருந்தா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு, நிறைய பேர் வாங்குவாங்க சாக்லேட்டை. ஆனா கலர் ஃபேடா இருந்தாலோ இல்ல கலர் வந்து 2 ஜெம்ஸ் மிக்ஸ் ஆகி ப்ளூ கலர் மேல ரெட் கலர் மேல ப்ளூ கலர்லாம் அந்த மாதிரிலாம் இருந்தா கலர் டிஃபெக்ட். 2 டிஃபெக்ட் புரிஞ்சுக்கிட்டோம். வேற என்ன பிரச்சனை வரும் ஜெம்ஸ்ல? டேஸ்ட். ஷேப் கவுண்ட் கம்மியா இருக்கும். நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ். கவுண்ட் உள்ள வந்து எத்தனை இருக்கணும்? 10 ஜெம்ஸ் இருக்கணும். ஆஃபர் கிவர் போட்டானா எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா? ஏதாவது ஆஃபர் போட்டிருக்காங்களா ஜெம்ஸ்ல பாருங்க கவர்ல. Is there any offer going on? 10% extra, 20% extra அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லல்ல? நோ சார். நதிங் சார். There is no சம்மர் ஆஃபர்லாம் ஒண்ணும் கிடையாது. சம்மர் வின்டர் ஆஃபர்லாம். அப்ப 10 இருக்கணும். 10க்கு மேல இருந்தாலும் தப்பு, 10க்கு கீழ இருந்தாலும் தப்பு. கரெக்ட்டா? மேல போனா பிளஸ், கீழ போனா மைனஸ். பிளஸோ மைனஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். ரைட். கவுண்ட் டிஃபெக்ட். அப்புறம் வேற என்ன செக் பண்ணுவாங்க? டேஸ்ட் சார். வெரி குட். டேஸ்ட் ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்க கடைசியா பண்ணணும். எடுத்த உடனே எடுத்து டேஸ்ட்னா சாப்பிடக்கூடாது. எப்ப சாப்பிடணும் நான் சொல்லுவேன். அப்ப நீங்க டெஸ்ட் பண்ணா போதும். ஆல்ரெடி நீங்க கலெக்ட் பண்ணிருக்கிறது சாம்பிள்னு பேரு. நீங்க எல்லாம் எந்த சேலம்ல இருந்தா வாங்குனீங்க இந்த ஜெம்ஸ்? எஸ் சார். நீங்க சேலம்ல இருக்கிற ஏதோ ஒரு கடையில இருந்து வாங்கிருக்கீங்க. இந்த சேலம்ல வாங்கின ஜெம்ஸும் கம்பெனில மேனுஃபேக்சர் பண்ற ஜெம்ஸும் ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குமா ரெண்டுக்கும்? சொல்லுங்கப்பா. கம்பெனில தயார் பண்ற ஜெம்ஸும் சேலம்ல சேல்ஸ் ஆகுற ஜெம்ஸும் ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸோட இருக்குமா? ஒரே கேரக்டர் இருக்குமா அதுக்கு? நோ சார். நோ சார். ஏன் கடையில ஏன் இருக்காது? அங்கதானே தயாராகி இங்க வருது. ரொம்ப நாள் ஆனதுனால கெட்டு போயிருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆனதுனால கெட்டு போயிருக்கோன்னு சொல்ல வரீங்களா? சொல்லுங்கப்பா, பேசுங்க. அப்படிதானே சார்? மேபி ஏதாவது லோட் பண்ணும்போது டேமேஜ் கூட ஆயிருக்கலாம் சார். டிராவலிங்ல வருதுல்ல சார். இப்போ நீங்க ஒரு மாதிரி இந்த மாதிரி சாக்லேட் எல்லாம் தயார் பண்ணி இந்தியா ஃபுல்லா அனுப்பிச்சீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி தூள் நொறுக்கி தான் அனுப்புவீங்களா மத்த ஊருக்கு? சேஃப்டியா அனுப்ப மாட்டீங்களா? சேஃப்டியா தான் சார். சேஃப்டியா தானே அனுப்புறீங்க. கடை வரைக்கும் வரும்போது பாக்ஸ்ல தானே வருது. அது ஒரு பெரிய காட்டன் பாக்ஸ்ல தானே வருது. அதுக்கப்புறம் தானே அவர் எடுத்து ஸ்ட்ரிப்பை தொங்க விடுறாரு. என்னோட டவுட் என்னன்னா, இங்க கடையில இருக்கிற ஜெம்ஸும் கம்பெனில மேனுஃபேக்சர் ஜெம்ஸும் ஒரே மாதிரி இருக்குமா இருக்காதா? ஒரே மாதிரி தான் சார் இருக்கு. ஒரே மாதிரி தான் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு அனுப்ப தகுதியானது. இல்ல சார் நான் வழியில எல்லாத்தையும் உடைச்சு தூள் தூளா சுக்குநூறு ஆக்கிடுவேன்னா அந்த ப்ராடக்ட்ல யாரும் வாங்க மாட்டாங்க. கரெக்ட்? சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சாம்பிள் will always represent the population. கரெக்டா இல்லையா? சாம்பிள் will always represent the population. சாம்பிள் வந்து நம்ம கரெக்டா எடுக்கணும், அவ்வளவுதான். நீங்க போய் வேணுங்கனே கல்லுல நல்லா தூள் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்து ஸ்டடி பண்ணக்கூடாது. ஆஷ் நார்மலா கடையில தொங்குற ஸ்ட்ரிப்ல ஜெம்ஸ் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம வாங்கியிருப்பீங்க. கரெக்டா? ரைட். நீங்க பண்ண சாம்பிளிங்க்கு பேர் வந்து ரேண்டம் சாம்பிளிங். நீங்க பண்ண சாம்பிளிங்க்கு பேர் என்ன? ரேண்டம் சாம்பிளிங். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா ஒரு கடையில போய் வாங்கிட்டீங்க ரேண்டமா. இப்போ ஒருத்தர் ஜெம்ஸுக்குள்ளயும் பாக்கெட்டுக்குள்ளயும் 10 ஜெம்ஸ் இருக்கும். மொத்தம் 100 ஜெம்ஸ் நம்ம செக் பண்ண போறோம். எத்தனை ஜெம்ஸ்? 100 ஜெம்ஸ் செக் பண்ண போறோம். ஏற்கனவே 4 சிடிக்கு சொல்லிட்டீங்க நீங்க. நான் 5வதா ஒரு சிடிக்கு சொல்றேன். அது என்னதுன்னா இங்க இருக்கு பாருங்க, ஷேப். ஷேப்னா என்னன்னா, ஒவ்வொரு ஜெம்ஸ் சாக்லேட்டும் என்ன ஷேப்ல இருக்கணும்? சதுரமா இருக்குமா இல்ல ரவுண்டா இருக்குமா? ஒருவேளை ரவுண்டா இல்லைன்னா அதுவும் நமக்கு டிஃபெக்ட் தான். சோ மொத்தம் எத்தனை டிஃபெக்ட் பாசிபிலிட்டி இருக்கு? ஒரு டிஃபெக்ட்டுக்குமே பேரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃபெயிலியர். ஒரு டிஃபெக்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? இட்ஸ் an opportunity for failure. So how many opportunities for failure exist? 5 விதமான ஃபெயிலியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. So number of opportunities 5. நான் என்ன பண்றேன், கீழே போய் அதை நோட் பண்ணிக்கிறேன். ஓகே. நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது 5 டைப் பண்ணிட்டேன். மொத்தம் எத்தனை ஜெம்ஸ் பாக்கெட் நம்ம ஓபன் பண்ண போறோம்? டோட்டலா 10 பாக்கெட். அப்ப 100 ஜெம்ஸ். கரெக்டா? டோட்டல் பீசஸ். எஸ் சார். ரைட். எவ்வளவு டிஃபெக்ட் இருக்குன்னு செக் பண்ண போறோம். இப்போ
நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 5. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க டோட்டல் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு இருக்கும்? டோட்டல் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஜெம்ஸ்ல 5 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 100 ஜெம்ஸ்ல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்? 500. 500. 500. 5 into 100 500. டோட்டல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து 500. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் per gems வந்து 5. clear? இப்போ நம்ம I want these 10 people to cut open the gems. ஓபன் பண்ணிட்டு இந்த கவுண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. இப்போ 8 ஜெம்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். கவுண்ட் டிஃபெக்ட் இஸ் 2 -2 -2னால நம்ம 2 தான் போடுவோம். சப்போஸ் 11 ஜெம்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், +1 நம்ம 1 தான் போடுவோம். அப்ப கவுண்ட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. கலர்ல ஏதாவது எத்தனை ஜெம்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. கிராக்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. ஷேப்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. கடைசியா ஒண்ணே ஒன்னு சாப்பிட்டு பாருங்க. எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க. ஒண்ணே ஒன்னு சாப்பிட்டு பாருங்க. அண்ட் if it is good we will consider all 10 as good. If it is bad we consider all 10 as bad. இந்த குவாலிட்டி செக் பண்றவங்க எல்லாரும் கொஞ்சம் வீடியோலயே செக் பண்ணுங்க. I want to see you. நீங்க எல்லாம் கரெக்ட்டா பண்றீங்க. சொல்லுங்க. அக்ஷயா உங்க ரீடிங் ரெடியா? எங்க அக்ஷயாவே ஸ்கிரீன்ல இருக்கீங்க, மேல இருக்கீங்க. கவுண்ட் எத்தனை இருக்கு உங்களுக்கு? 12 sir. அப்பனா என்ன அர்த்தம்? 2 எக்ஸ்ட்ரா இருக்கு. கரெக்ட்டா? ரெண்டு டிஃபெக்ட் நடந்திருக்கு. 10 போட வேண்டிய இடத்துல 12 போட்டுருக்காங்க. அப்புறம் கலர் எப்படி இருக்கு உங்களுக்கு? கரெக்ட்டா இருக்கா? எல்லாமே கலர் சரியா இருக்கா? Yes sir. 0. Crack, do you notice any crack? Yes sir. In one piece. Okay, 1. Shape, do you notice any problem with the shape? You are a quality engineer, be strict. Yes. It's all good sir. It's all good. And சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்கு? You like the taste? Yes sir. So I consider all 10 as good. One sample எல்லாமே good bad னு முடிவு பண்ணிரோம். அடுத்து பவித்ரா, tell me the numbers. இதே ஆர்டர்ல சொல்லுங்க. Yes sir, I have 3 count defect Okay. and color defect is good. Okay. I have 3 cracks Okay. and one of the shape is wrong. Okay. Taste. So 1 6 sir. Taste was good. Very good. So அக்ஷயா வந்து 3 ப்ராப்ளம் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. 3 ஜெம்ஸ் டிஃபெக்ட்னு கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. And பவித்ரா வந்து 7. Now Deepadarshini. Yes sir, I have 1 count defect Okay. and color was good. Okay. Crack defect was 1 sir. Okay. Shape defect was good sir. Shape வந்து good. And taste? Taste also good sir. Very good. எல்லாம் good. 2 தான், பிரச்சனையே இல்ல. நந்தனா? Sir, count 13 sir. Count 13 னா எத்தனை பிரச்சனை? 3 பிரச்சனை. 10 இருக்கணும், 13 இருக்கு. அப்புறம் கலர். Color fade வந்து 3 sir. Okay. Crack? Crack 2. Okay. Shape? No shape defect sir. Okay. Taste? Good sir. Shape வந்து good. Very good. Sorry, taste வந்து good. வித்யா, இப்ப நீங்க தான் அதிகமா சொல்லிருக்கீங்க 8. வித்யா உங்களோட சொல்லுங்க. எங்க வித்யா ஸ்கிரீன்லயே இல்ல. I can't see. சார் அது வித்யா இல்ல சார், விஜயா ஒன்லி சார். அப்படியா? சாரி. ஓ இல்ல, வித்யான்னு ஒண்ணு இருக்கு, விஜயான்னு ஒண்ணு இருக்கு. வித்யான்னு ஒரு ஆளே கிடையாதா? இல்ல சார், தெரிஞ்சு இல்ல சார். சரிம்மா. சரி, அப்ப விஜயா நீங்க சொல்லுங்க. சார் கவுண்ட் டிஃபெக்ட் 2 சார். ஓகே. கலர் டிஃபெக்ட் 0 சார். நதிங் சார். ஓகே. கிராக் டிஃபெக்ட் 3 சார். ஷேப் நோ சார். பெர்ஃபெக்ட் சார். ஸ்டேட்டும் டேஸ்ட் நல்லா இருக்கு சார். ஓகே சார். பெர்ஃபெக்ட் சார். பெர்ஃபெக்ட். ரைட். நாக சௌந்தர்யா? Sir, count defect 2. ஓகே. Color defect 0. ஓகே. Crack defect 4. Crack defect 4. Shape defect 2. 2. Taste good sir. Taste is good. Gopi Krishnan? Gopi Count Krishnan. defect 2 sir. Count 2. Color 0 sir. Okay. Crack 4 sir.
ஓகே Shape 1, sir. ஓகே டெஸ்ட் நல்லா இருக்கா? Yes, sir. சூப்பரா இருக்கு. ரைட். சோ அப்ப எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா அக்ஷயா கிட்ட இருந்து 3 டிஃபெக்ட், பவித்ரா கிட்ட இருந்து 7 கம்ப்ளைண்ட், தீபதர்ஷினி கிட்ட இருந்து 2 கம்ப்ளைண்ட், நந்தனா கிட்ட இருந்து 8, விஜயா கிட்ட இருந்து 5 கம்ப்ளைண்ட், நாகசௌந்தர்யா கிட்ட இருந்து 8, கோபி கிருஷ்ணன் கிட்ட இருந்து 7. இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஜெம்ஸ்ல, ரைட்? சோ டோட்டலா மொத்தம் எவ்வளவு பிரச்சனை வந்து எவ்வளவு டிஃபெக்ட் வந்திருக்கு மொத்தமா? எவ்வளவு வந்திருக்கு? 40. 40 வந்திருக்கு. 40 டிஃபெக்ட் வந்திருக்கு. நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண நம்பர் ஆஃப் பீஸ் எவ்வளவு இன்ஸ்பெக்ட் பண்ணோம்? 100 பீஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணோம். சாரி 100 கூட இல்ல, இப்போ 9 பேர் தான் ஓபன் பண்ணிருக்கீங்க இல்லையா? 9 பேர்னா 90 தான். பாத்தீங்களா? 90 தான் ஓபன் பண்ணிருக்கோம். 90 ஓபன் பண்ணா டோட்டல் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட். 90ல எவ்வளவு பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? 40. 90ல 40 டிஃபெக்ட். இப்போ நம்ம கால்குலேஷன் இப்போ ரைட். 7 தான் open டிஃபெக்ட்ஸ் வந்து 14. Yes, sir. Total is 7 only. 70 piece. 7 தான் ஓபன் பண்ணிருக்கமா? ரைட் ரைட். Yes, sir. சரி, அப்போ 7. 70. அப்போ 100 இருக்க இடத்துல 70 போடணும். எங்கேயோ ஒரு இடத்துல 100 போட்டுதானே, எங்க அது? சார் 90 சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓ 90 வந்து 70 ஆகணும். சாரி. எஸ் சார். So அப்ப 350 total opportunity. Yeah. And number of opportunity per gem வந்து 5. டோட்டலா 70 பீஸ் செக் பண்ணோம். 40 டிஃபெக்ட் அப்சர்வ் பண்ணிருக்கோம். Yes, இப்போ sir. DPU கால்குலேட் பண்ணோம். DPU னா என்ன? டிஃபெக்ட்ஸ் per unit. Per unit. டிஃபெக்ட்ஸ் per unitனா என்ன? எவ்வளவு டிஃபெக்ட் வந்திருக்கு டிவைடட் பை எவ்வளவு யூனிட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். போட்டு பார்க்கலாமா? எவ்வளவு டிஃபெக்ட் வந்திருக்கு? 40. 40 defects. இன்ஸ்பெக்ட் பண்ணது என்ன? 70. 70. அப்ப 40 by 70 எவ்வளவு? 0.57 வருதா? Yes, sir. இதுக்கு பேர் தான் டிஃபெக்ட்ஸ் per unit. இதுக்கு பேர் என்னது? டிஃபெக்ட்ஸ் per unit. எனக்கு என்ன வேணும் அடுத்துனா DPO வேணும். DPO னா என்ன? டிஃபெக்ட்ஸ் per Per million opportunity. opportunity. இப்போ டிஃபெக்ட்ஸ் per opportunity ஃபார்முலா என்னன்னா அதே ஃபார்முலா தான். டிஃபெக்ட் எவ்வளவு? 40. டோட்டல் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு? 350. வெரி குட். 350. அப்படி போட்டனா 0.11 வருது. இந்த 0.11க்கு பேர் என்ன? டிஃபெக்ட்ஸ் per Per opportunity. opportunity. அடுத்து எனக்கு என்ன வேணும்? DPMO. DPMO னா என்ன அர்த்தம்? Defects per million. மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பேனா 1 ரூபாய், 10 பேனா எனக்கு வேணும். அப்ப 10 பேனா என்ன விலை? 10 rupees. 10 ரூபாய். 10ஆல மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வரக்கூடிய டிஃபெக்ட் இவ்வளவு. அப்ப மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எவ்வளவு டிஃபெக்ட் வரும்? மில்லியனால மல்டிப்ளை பண்ணணும். மில்லியனால மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா obtained value multiplied by 10 to the power of 6. கரெக்டாப்பா? 10 to the power of 6. அப்படி என்ட்ரி போட்டனா எவ்வளவு வந்துருச்சு எனக்கு? 1,14,285. அத ரவுண்ட் பண்ணா 1,14,286. இந்த 1,14,286 தான் என்னது? DPMO. DPMO. 1 மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா எவ்வளவு ஃபெயிலியர் நடக்குது ஜெம்ஸ்ல? 1,14,286 டிஃபெக்ட் நடக்குது. குவாலிட்டி இன்ஸ்பெக்டர்ஸ் நீங்க தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ சொல்லுங்க ஜெம்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கு? இது குவாலிட்டி தெரியணும்னா DPMO வச்சே கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தாலே எப்படி தெரியுது நமக்கு? DPMO ஜாஸ்தியா கம்மியா? Sir, high. சொல்லுங்க. டிஃபெக்ட்ஸ் ஹையா இருக்கு. High, sir. இந்த DPMO ல இருந்து சிக்மா லெவலும் கண்டுபிடிக்கலாம். DPMO வந்து நல்லா கவனிங்க. 3.4 DPMO இருந்தா சிக்மா லெவல் வந்து 6. சிக்மா லெவல் வந்து 6. ஆனா இங்க என்ன இருக்குன்னா 1,14,000 இருக்கு. சிக்மா லெவல் எவ்வளவு இருக்கு? சிக்மா லெவல்ல தான் ஜட் ஸ்கோர்னுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ஜட் ஸ்கோர் இல்லனா ஜி ஸ்கோர்னுவாங்க. இப்போ இந்த சிக்மா லெவல் ஜி ஸ்கோர் வந்து எவ்வளவு இருக்குன்னா 1.95 தான் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 1.95. 1.95 தான் இருக்கு. சோ சிக்மா லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால தான் டிஃபெக்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? Yes, sir. சொல்லுங்கப்பா. புரிஞ்ச மாதிரி இருக்கு.
ஆனா டிஃபெக்ட்ஸ் அதிகமா இருக்க ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல கம்ப்ளைண்ட் நிறைய வருமா வராதா? எஸ் சார். கம்ப்ளைண்ட் நிறைய வரும். வரும் sir. கம்ப்ளைண்ட் நிறைய வந்துச்சுன்னா பிசினஸ் எப்படி நடக்கும்? கம்மியா தான் நடக்கும். எஸ் சார். ஆனா ஜெம்ஸ் சாக்லேட்டோட பிசினஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு? யாராவது சொல்லுங்க பாப்போம். ஜெம்ஸ் சாக்லேட் பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கா இல்ல கொஞ்சம் கம்மியா போயிட்டு இருக்கா? நல்லா தான் சார் போயிட்டு Moderate, நல்லா sir. தான் போயிட்டு இருக்கு. மாடரேட்லாம் இல்ல. ஜெம்ஸோட காம்படிட்டர் யாரு? யாராவது சொல்லுங்க பாப்போம். Who is the competitor for gems? இதுக்கு ஈக்குவலண்டான வேற ஏதாவது ப்ராடக்ட் வருதா அதே மாதிரி? சொல்லுங்க. மார்பிள். மார்பிள்ஸ் ஏதோ ஒன்று வந்திருக்காங்க. வெரி குட். மார்பிள் அப்புறம் ஏதோ M&M ஏதோ ஒன்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன்ல. சரி. அப்ப காம்படிட்டரே நமக்கு டக்குன்னு நினைவுக்கு வராத அளவுக்கு இருக்குன்னா பிசினஸ் எப்படி தான் போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. கரெக்டா? Yes, sir. அப்ப ஏன் அப்ப நம்ம இத்தனை நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு அகைன்ஸ்டா நடக்குது. நம்ம என்ன ஃபெயிலியர் வரும். ஆனா டிஃபெக்ஷன் நிறைய இருக்கு. எப்படி அது சாத்தியம்? இது மாதிரி நம்ம பிசினஸ்ல நடக்குமா? நடக்காது. சொல்லுங்க. வாட் இஸ் த ரீசன்? இதுக்கு பேர் தான்ப்பா காமன் சென்ஸ் நான் சொன்னது. இப்ப நம்ம சார் இது டெக்னிக்கல் மோஸ்ட்லி நாலேஜ் யூஸ் சில்ட்ரன்ஸ் பண்ணிட்டோம். தான் யூஸ் பண்றாங்க அதனால. மோஸ்ட்லி இத யூஸ் பண்றது யாரு? எல்லாம் மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் பிரித்திகாக்கு கிளாப் பண்ணுங்க பாப்போம். பிரித்திகாக்கு சவுண்ட் கேக்குற மாதிரி. Can you all clap for பிரித்திகா? சவுண்ட் கேக்குற மாதிரி கிளாப் கூடாது. இதுதான் என்ன காமன் சென்ஸ். எல்லாம் படிச்சதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டோம், கணக்கெல்லாம் போட்டோம். ஆனா ரியல் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும்னா நம்ம எதை கொண்டு வரணும்? கடைசியா காமன் சென்ஸ் கொண்டு வரணும். குழந்தைங்க தான் சார் இதை யூஸ் பண்றாங்க. சாப்பிடுறது பூரா சில்ட்ரன்ஸ். என்ன ஏஜ் குரூப் சில்ட்ரன் இதை சாப்பிடுவாங்க? என்ன ஏஜ் குரூப்? ஒரு 10 வயசு வரைக்கும் சாப்பிடுவாங்களா? Yes, sir. ரைட். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம சர்வே பண்ணும் பொழுது உங்களை யூஸ் பண்ணிட்டோம். நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க? பெரிய ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி ஆபீசர் மாதிரி அதுல பல லட்சம் பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா உண்மையான கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் என்ன கிடையாது, பிரச்சனையே கிடையாது. நீ தூள் தூளா கொடுத்தா கூட குழந்தை என்ன பண்ணும்? அதை சந்தோஷமா சாப்பிடும். பவுடரா இருந்தா கூட ஒரு ஸ்பூன்ல எடுத்து, கரெக்ட் தானே? அப்போ நீங்க கண்டுபிடிச்ச சிடிக்யூ எதுவுமே உங்க கஸ்டமருக்கு முக்கியம் இல்ல. ஆமா, கரெக்ட்? எஸ் சார். சொல்லுப்பா. Yes, sir. சிடிக்யூ நீங்க சிடிக்யூவை தப்பா கண்டுபிடிச்சீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட்ல இருக்க பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணவே முடியாது. இன்ஃபேக்ட் பிரச்சனையை சால்வ் பண்றதை விட்டு வேற எதையும் சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க. புரியுதா உங்களுக்கு? சோ ப்ராப்ளம் சோர்ஸ் எங்க இருக்கோ அதை தான் நம்ம அட்டாக் பண்ணணும். சோ இங்க 2 விஷயம் லேர்ன் பண்ணீங்க இந்த ஆக்டிவிட்டில. ஒன்னு, டிபிஎம்ஓ எப்படி கால்குலேட் பண்றது. டிபிஎம்ஓக்கும் சிக்மா லெவலுக்கும் சம்பந்தம் இருக்கு. டிபிஎம்ஓக்கும் ஈல்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. சிக்மா லெவலுக்கும் சிபிசிபிக்கும் சம்பந்தம் இருக்கு. எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆனது இந்த சிக்மா லெவல். சோ டிபிஎம்ஓ கால்குலேஷன் பார்த்துட்டீங்க. இன்னொரு முடிக்கலன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சனை நீங்க இம்பாக்டே பண்ண முடியாது, டச்சே பண்ண முடியாது. ப்ராஜெக்ட் சால்வ் பண்ணும் பொழுது சிடிக்யூவை ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது சிடிக்யூவை நீங்க தப்பா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஆகாது. ப்ராப்ளத்தை நீங்க டச்சே பண்ண முடியாது. So what is more important? Identification of correct one DPMO calculation. Another thing is importance of correct வந்து கரெக்டா எடுக்கணும். ஸ்டடி பண்ணி சர்வே பண்ணீங்கன்னா கஸ்டமர் யாரும் அங்க போய் சர்வே பண்ணணும். இப்போ நான் இதே ஸ்டடியை வந்து உங்க சேலம்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு போய் நான் பண்ணியிருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கப்பா, என்ன நடந்திருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி செக் பண்ணி இவ்வளவு டிஃபெக்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நான் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சாப்பிட்டுருப்பாங்க. ஆமா, ரைட்? இப்போ ஒரு 7 பேர் ஜெம்ஸ் கையில வச்சிருந்தீங்க. மீதி ஒரு 40 பேர் என்ன பண்ணிருக்கீங்க? எல்லாத்தையும் காலையில வாங்கி காலையில சாப்பிட்டீங்க.
ரைட்? ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி ஆளுகிட்ட நம்ம சர்வே பண்ணணும்னா கஸ்டமரோட பிஹேவியர் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் தான் நம்ம சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணணும். ரைட்? குறை கண்டுபிடிக்கணுமேனு கண்டுபிடிக்க கூடாது. கஸ்டமர் கண்ணில் ஒரு விஷயம் தவறாப்பட்டா அதே மாதிரி நம்ம கண்ணிலையும் படணும். கஸ்டமர் கண்ணில் சரின்னு படுறத நீங்க தவறுன்னு சொன்னா நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? மெஷர்மெண்ட் எரர். ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட்? கஸ்டமர் ஒரு விஷயத்தை எப்படி மெஷர் பண்றாரோ அதே மாதிரிதான் நீங்க மெஷர் பண்ணணும். நீங்க உங்ககிட்ட எக்யூப்மெண்ட் இருக்குன்றதுக்காக நீங்க வேற மாதிரி மெஷர் பண்ணி கஸ்டமர் அதை இன்னொரு மாதிரி மெஷர் பண்ணா லாட் ஆஃப் heated arguments தான் வரும். All of you now understand importance of measure phase. Now measure phase is over.